அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சுண்டைக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுண்டைக்காயில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சுண்டைக்காவோ பொரியலாவோ கூட்டாவோ குழம்பாவோ வச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. சுண்டைக்காவை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 8 இட்லியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சுண்டைக்காய் சேர்த்து செஞ்சுருக்கீங்கன்னே தெரியாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்ல பிஞ்சு சுண்டைக்காயாக எடுத்துங்க. இது செய்யும்போது சட்னி செய்யும்போது அப்போ தாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். இது நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் காய்ச்சது நல்ல பிஞ்சு சுண்டைக்காயாக இருந்தது. அதை வச்சு தாங்க செஞ்சுருக்கோம். நீங்கள் கடையில் வாங்கினாலும் நல்லா பார்த்து சூப்பராக நல்லா பிஞ்சு சுண்டைக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப முத்தலாக வாங்காதீங்க. ரொம்ப ஹெல்த்தாக இருக்குங்க. பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, வயிற்று பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நம்ம இன்றைக்கி சுண்டைக்காய் சட்னி பண்ணுறதுக்கு 150 சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் எடுத்திருக்கோம். தக்காளி 150 கிராம் எடுத்திருக்கோம். 100 கிராம் சுண்டைக்காய் எடுத்திருக்கோம். சுண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு இப்படி லைட்டாக வகுந்துருக்கோம் பாருங்கள். அப்படியே லைட்டாக கீரல் போட்டிருக்கோம். பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டாக கீரல் போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சமாக புளி எடுத்துருக்கோம், கருவேப்பிலை. இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டாச்சு. இப்போ இந்த மிளகாவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 7-8 மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 7-8 மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் அதிகம் காரம் சாப்பிட மாட்டீங்கன்னா ஒரு 4 மிளகாய் எடுத்துக்கலாம். மிளகாய் லைட்டாக செவந்தது போதும். இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. ஆயிலை விட நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது. ஓரளவு நல்லா வதக்கிட்டு இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இந்த பச்சை கலர் மாறாமல் நல்லா அழகாக வதக்கி பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரியணும், கருக விடாமல் நல்லா பொரிய வச்சுங்க. இப்போ அப்படியே செவந்து வந்துருக்கு பாருங்க. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துவோம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு. இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிடுச்சு வெங்காயம். புளி சேர்த்துடலாம். புளி சேர்த்து தக்காளியும் சேர்த்துடலாம். புளியும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சுண்டைக்காயும் இதுலேயே சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாய், புளி, கல் உப்பு போட்டு அரைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கு பிறகு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கிறத நல்லா ஆறி இருக்கு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சுண்டைக்காய் எல்லாம் வதக்கலாம். எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். நம்ம இது வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். உப்பையும் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். சுண்டைக்காய் சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.